சிவகாமி ஆத்திரத்துடன் காத்திருந்தாள். பிட்சு வரட்டும் என்று உரிமிக்கொண்டு காத்திருந்தாள். வந்தார். நாகநந்தி பிட்சுவும் வீட்டிற்கு வர வேண்டுமே என்று பதட்டத்துடன் தான் வந்தாள். உள்ளே வரும்போதே சிவகாமி என்னை மன்னித்துவிடு என்று உருக்கமாக சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். சிவகாமிக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. உருமிகிறாள். எதற்கு மன்னிப்பது? நார்ச்சந்தியில் என்னை ஆட வைத்ததற்கா? தமிழர்களை பிடித்து வந்து சவுக்கடி கொடுப்பதற்கா? சித்திரவதை செய்து கொல்வதற்கா? அதை நான் பார்ப்பதற்கா? இப்படி கொடுமையே உருவாகின இந்த வாதாபியை நான் பார்ப்பதற்கா? ஆனால் சரி, முதலில் இதை சொல்லுங்கள். நீர் கொடுமையே உருவான புலிகேசி மன்னரா, இல்ல போதி தத்துவத்தை பயின்று அதை அனுசரிக்கும் பிட்சுவா? யார் நீங்கள்? இதை முதலில் சொல்லுங்கள் என்று இடி இடிப்பது போல் பேசி முடித்தாள். நாகநந்தி திக்குமுக்காடி போனார். சிவகாமி சிறிது அமைதியாயிரு என்று கூறி, நான் உன் தந்தை சுகமாக ஏற்பாடு செய்யவில்லையா? கொஞ்சம் அமைதியாக பேசு என்றதும் மாறிவிட்டாள் சிவகாமி. சுவாமி, நான் கூறியதை மறந்து மன்னித்து விடுங்கள். காஞ்சிபுரத்திலிருந்து வரும்போது பார்த்த கொடுமைகளும், இங்கு வாதாபியில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளும் என்னை கொடுமைக்காரியாக மாறிவிட்டது. படும் பாதகியாக நான் மாறிவிட்டேன். ஒருவர் அழிக்க ஏன் இந்த ஆத்திரம்? இங்கு எனக்கு தங்களை பற்றி மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் தெரியாது. நீங்களும் இல்லை. நான் என்ன செய்வேன்? நடுத்தெருவில் நடனமாடிக்கொண்டே இருந்தேன். அப்படி சொல்லி வருத்தப்படுறான். உடனே பிட்சு சொல்றார், ஆமா சிவகாமி, நான் செய்த சில திட்டங்களில் குளறுபடி வந்ததால் எல்லாம் மாறிடுச்சு. இந்த வாதாபி படையை நேரடியாக காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லியிருந்தேன். ஆனா அது வர முடியாம மகேந்திரவர்மர் தடுத்துட்டாரு. அதனால நிறைய குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறாரு. நீங்க வர சொன்னீங்களா காஞ்சிபுரத்தை பிடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி? எதுக்காக அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. கேட்டானா, எல்லாம் உனக்காக தான். நான் கேட்டிருந்தேன் புலிகேசிட்ட, நீ காஞ்சிபுரத்தை எடுத்துக்கோ, எனக்கு சிவகாமியை கொடுத்துரு, அப்படிதான் நான் கேட்டிருந்தேன். அப்படிதான் அவனும் புறப்பட்டு வந்தான். ஆனா திசை மாறி போயிடுச்சு அப்படிங்கிறாரு. என்னையா, எல்லாம் துறந்த பிட்சுவான உங்களுக்கு நான் எதுக்கு அப்படின்னு சிவகாமி கேட்குறான். கொஞ்சம் உட்காரு, நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் போதி தர்மத்தில் சேர்ந்துட்டேன். அப்போது அஜந்தாவில் தான் நிறையா வேலைகள் நாங்கள் செய்வோம். அஜந்தாவில் வேலை செய்யும்போது அஜந்தா குகையில் ஒரு பெண் உருவம் ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து பார்த்தாலும் அந்த பொண்ணு வந்து நம்மளை பார்த்து சிரிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். நான் என்ன இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்குன்னு அடிக்கடி பார்ப்பேன். எங்கேயாவது வெளியில் போயிருந்தாலும் உடனே வந்து திரும்ப அந்த பொண்ணுகிட்ட ஹலோ சொல்கிற மாதிரி பார்ப்பேன். இப்படி பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரம் வரும்போது உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்தது அந்த பொண்ணோட ஜாடையே உனக்கு அப்படியே இருந்ததும் நான் ரொம்ப அசந்துட்டேன் சிவகாமி. அதனாலே தான் உன்னை கடத்திட்டு வரணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இவற்றையும் சொல்லி இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஆனால் இந்த புலிகேசி அதுக்கு பாடாப்படுத்திட்டான், உன்னை கெடுத்துட்டான். இனிமே நான் உன்னுங்க இருக்க சொல்லி கற்புறுத்த மாட்டேன். அதனால அவன்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். நீ வா, உன்னை புறப்படு, உன்னை கொண்டு போய் கிருஷ்ணா நதி கிட்ட கொண்டு விட்டுற, நீ அதுக்கப்புறம் தெக்க போயிரு அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கா. என்ன, எனக்காகவா அப்படின்னு யோசிக்கிறா. உடனே நாகநந்தி கேட்குற, ஏன் அமைதியா இருக்க, புறப்படு, இப்பயே போயிடுவோம் அப்படிங்கிறாரு. உடனே அவ சொல்றா, சுவாமி, நான் அப்படி போக மாட்டேன். இந்த பாடுபட்டு வந்து தினந்தோறும் மாதக்கணக்கில் இந்த பாடுபட்டு நான் தெருவில் நடனமாடி தமிழ்நாட்டு மக்கள் ரத்தமெல்லாம் அங்கே கொட்டி நான் இந்த பாடுபட்டு அமைதியா கண்டும் காணாமல் நான் போகிறதா? கிடையாது கிடையாது. மாமல்லர் படையெடுத்து வரட்டும், இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவர் கொல்லட்டும், இந்த ஊரையும் அவர் கொளுத்தட்டும், அதுக்கப்புறம் நான் போகிறேன், பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு முறை. நாகநந்தி சொல்கிறார், வேண்டாம் சிவகாமி, அமைதியாயிரு. பழிக்கு பழினா எங்கே போகிறது? வேண்டவே வேண்டாம், அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கேட்கல. இருந்தாலும் அவர் பாட்டில் அவர் புறப்பட்டு போயிடுறாரு. இங்கே சத்துருக்கணும், பரஞ்சோதி, மாமல்லர், குண்டோதரன் எல்லாம் வந்திருக்காங்க. அவுட்டரில் உட்காந்துருக்காங்க. சத்துருக்கணன் தான் ஊருக்குள்ளே வந்து முதல் நாள்லேருந்து பார்த்துட்டு போகிறார், எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு. இப்போது திரும்பி வந்து இவங்களை சாப்பிடலாம் ஏதோ வாங்கிட்டு வர்றாரு. அவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே, நீ எங்கே பார்த்த, சிவகாமியை பார்த்துட்டியா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. சத்துருக்கணன் சொல்கிறார், பார்த்தேன், சிவகாமியை பார்த்தேன். 4 தெருவில் நடுவில் சிவகாமி ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் ஐயோ ஐயோ ஐயோன்னு வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு பெண்களை ஆண்களை கெட்டி போட்டிருந்தது.
அவங்கள சவுக்கால் அடித்து ரத்தம் கொட்டி கிடந்தது. அது நிறுத்தணும்னா சிவகாமி அம்மையார் ஆடியே ஆகணும். இப்படி கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அதனால சிவகாமி பொழுது அடையிற வரைக்கும் ஆடுவாங்க. இதுதான் நான் பார்த்தது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு பேர் சொல்லிட்டு அப்படியே போனேன். போனேன்னா வெளியில் இருந்து அப்புறம் என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்க. வேலை செய்கிற பிள்ளைகளெல்லாம் அனுப்பிட்டு என்னை கூப்பிட்டுட்டு பேசினாங்க. "சத்ருக்னா, நீ போகலையா? நீ இங்கே தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லைம்மா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். நான் மாமல்லர், பரஞ்சோதி எல்லாரும் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறோம்" அப்படின்னு. "ஆ, போருக்கு வரலையா நீங்கள்?" அப்படின்னு சிவகாமி கேட்குது. "இல்லைம்மா, உங்களை தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் தயாராக இருங்க. நாளைக்கு ராத்திரி அமாவாசை, அந்த இருட்டில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி அப்படியே யோசனையில் இருக்காங்க.